அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உன்னோட லவ்வரும் என்னோட அப்பாவும் ஒரே கம்பெனியில் தான் வேலை பார்க்குறாங்க சுப்பு. கௌரி, என்னோட லவ்வரு வந்துக்கிட்டு இருக்கார். என்ன சுப்பு, நல்லா இருக்கியா? என்கிட்ட பேசாதீங்க. ஏன்? அஜுஜுஜுஜு, நடிக்காத. ஜிஜு. இங்கே பாரு சுப்பு, எனக்கு உங்ககிட்ட பேச இஷ்டம் இல்லை. நான் சொல்கிறத எனக்கு உங்ககிட்ட பேச இஷ்டம் இல்லை. நான் என்ன சொல்ல வரேன், எனக்கு உங்ககிட்ட பேச இஷ்டம் இல்லை. ஏன் தொணன்னு பேசிகிட்டே இருக்க? பேசி முடிச்சிட்டியா? கோவலன் மாதிரி நானும் இப்போ பொய் கூட்டுற வழியாக இருக்கேன். கோவலனையாவது அரசர் சந்தேகப்பட்டார். ஆனால் என்னை உயிருக்கு உயிராக காதலிச்ச நீயே குற்றம் சுமத்திட்ட. பரவாயில்ல சுப்பு, நீ உன் பிறந்த நாளுக்கு ஆசையாக கேட்டிய பச்சை கலர் பட்டு புடவை, அதை கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த வருஷம் தீபாவளிக்கு நீ இந்த பச்சை கலர் பட்டு புடவையை தான் கட்டணும். என்னது, இந்த லெட்டரில் எழுதியிருக்க மாதிரி பச்சை கலர் பட்டு புடவையை இவர் வாங்கிட்டு வந்திருக்காரு. அப்பன்னா இந்த லெட்டர் சுப்புலட்சுமிக்கு தான் எழுதியிருக்கணும். பேர் ஒரே மாதிரி இருந்ததுனால குழப்பமாயிடுச்சு. ஏய் சுப்பு, உண்மை என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த லெட்டரு உனக்கு தான் வந்திருக்கு. ஆமாம், அது என்ன லெட்டரு? எங்கிட்ட கொடுங்க, நான் பார்க்குறேன். அடடா, இதுதான் நான் சுப்புக்கு எழுதின லவ் லெட்ரு. இது எப்படி உங்ககிட்ட வந்தது? எப்படி வந்ததுங்கிறத அப்புறம் பார்ப்போம். முதல் 2 பேரும் என் கூட வாங்க. ஆஹா, மயக்கமான அத்தை இப்போ தான் மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்சு உட்காராங்க. நான் எங்கே இருக்கேன்? எங்கே மயக்கம் போட்டிங்களோ அங்கேயே தான் இருக்கிறீங்க. ஒரு இன்ச்சு கூட நகரல. என்ன சுப்பம்மா, நல்லா இருக்கியா? அட, எந்த வீட்டுக்காரரு இவர் எப்படி இங்கே வந்தார்? பஸ்ஸில் தான் சுப்பம்மா வந்தேன். அட, உங்களை யார் இங்கே வர சொன்னது? சம்பந்தி வீட்டில் உனக்கு என்ன மரியாதை கிடைக்கிதுன்னு பார்க்கறதுக்காக வந்தேன். நான் இங்கே வந்தப்போ நீ நல்ல மயக்கத்தில் இருந்த. இங்கே பாருங்க மாமா, இனிமே உங்களுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. உங்கள் மனைவியை கூட்டிக்கிட்டு நீங்கள் இப்போவே போகலாம். மாப்பிள்ள, நான் சொல்கிறத நம்புங்க. அந்த லெட்டரை யாரோ வேணும்னு எழுதியிருக்கிறாங்க. பெரிய மனசு பண்ணி கௌரியோடு சேர்ந்து குடும்பம் நடத்துங்க மாப்பிள்ள. இந்த விஷயம் வெளியில் தெரிஞ்சா இருக்கிற கொஞ்சம் மான மரியாதையெல்லாம் போடும் மாப்பிள்ள. உங்களுக்கே இப்படி இருக்கு. கல்யாணம் பண்ணினதுலேருந்து மாமாவை எவ்வளோ கீழ்த்தரமாக நடத்திட்டு வர்றீங்க, எவ்வளோ அவமானப்படுத்துறீங்க. அவருக்கும் இதே மாதிரி தானே இருந்திருக்கும். ஒரு நாளாச்சும் அதை பற்றி யோசித்து பார்த்துருப்பீங்களா? தப்பு தான் மாப்பிள்ள, என்னை மன்னிச்சிடுங்க மாப்பிள்ள. அவங்களுக்கு வரையில் தான் மாப்பிள்ள தெரியுது. அந்த மன்னிப்பை உங்கள் வீட்டுக்கார்கிட்டையே கேளுங்க. யானுங்க, என்னை மன்னிச்சிடுங்க. இனிமே உங்களுக்கு ஏற்ற நல்ல பொண்டாட்டியாக நான் நடந்துக்குவேனுங்க. அப்பா, யானுங்க திருந்தினதுக்கு இப்படி அறையிறீங்க?